ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யோடோ vlogs. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னோட ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னா, நம்ம குட்டி ஃப்ரெண்டோட ஸ்கூல்ல கொடுத்த ப்ராஜெக்டை அவனோட சேர்ந்து நான் எப்படி பண்ணேன், அவனையும் எப்படி செய்ய வச்சேன் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன். I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. அவருக்கு ஸ்கூல்ல கொடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னா ஷார்க். ஒரு ஸ்டெப்பா அதை நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அவன் சைஸுக்கு ஒரு அட்டைப்பெட்டியை வாங்கி அதுல அவனை நிக்க வச்சு ஒரு டயக்ராம் அவனை சுத்தி போட்டு ஷார்க் ஷேப்ல அதை அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன்ஸ் நான் அதை 2 பீஸா ஷார்க் மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதோட எல்லா கார்னர்லயுமே செலோடேப் போட்டு ஸ்ட்ராங்கா ஒட்டிட்டேன். அண்ட் ஷார்க்கோட ஃப்ரண்ட் ஃபேஸ்ல ஒரு ஓவல் ஷேப்ல ரவுண்டா கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுல பல்லெல்லாம் செட் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம குட்டி ஃப்ரெண்டை உள்ள அனுப்பி சைஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். பாடி ஃபுல்லா பெயிண்ட் பண்றதுக்கு ஷார்க்கோட கிரே கலர் வர மாதிரி 20% ஆஃப் பிளாக் கலர் அண்ட் 80% ஆஃப் ஒயிட் கலரை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். பண்ணதும் எனக்கு ஒரு நல்ல கிரே கலர் கிடைச்சது. கட் பண்ணி வச்ச ஷார்க்கோட ஃபுல் பாடியிலுமே அந்த கலரை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு, ஏன்னா ஷார்க்கோட ஃப்ரண்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்ல ஒயிட் வர்றதுக்கு ஒயிட் கலர் சார்ட் வாங்கி அதை நல்லா ஒட்டியாச்சு. அண்ட் மவுத் வர இடத்துல ஓவல் ஷேப்ல இதுலயுமே கட் பண்ணி ஒட்டிட்டேன். ஷார்க்கோட டீத் ரொம்ப பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால வரி வரியா ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு ஸோ இருக்கிற எல்லா கேப்லையுமே பிளாக் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டேன். ஒன்ஸ் அந்த கேப்ல பிளாக் பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறமா பார்க்கவே ஒரு 3D எஃபெக்ட்ல சூப்பரா இருந்துச்சு. அண்ட் கூடவே சைட்ல 2 விங்ஸ் அண்ட் முதுகுல ஷார்க்குக்கு இருக்கிற அந்த விங்ஸும் வச்சாச்சு. அண்ட் கூடவே மீந்த சாட்டை வச்சு அதில் ரவுண்டாக கட் பண்ணி அதுக்கு கண்ணு மாதிரி செட்டப் பண்ணிட்டோம். 50% ஒயிட் கலர் பெயிண்ட் அண்ட் 50% ரெட் கலர் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி அதோட மவுத் தெரிகிற மாதிரி ரவுண்டாக ஒரு பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்கூலில் பசங்களுக்கு கொடுக்குற ப்ராஜெக்டை நம்ம மட்டும் பண்ணுறது அண்ட் வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கறது ரொம்ப தப்பு. அவங்களையும் கூட உட்கார வச்சு நம்ம எப்படி பண்ணுறோன்றதை பார்க்க வைக்கணும். முடிஞ்சால் அவங்களையும் அதெல்லாமே பண்ண வைக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த க்ரியேட்டிவ் நாலேஜ், ஆர்ட்டோட நாலேஜ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் மெயினாக ஸ்கூலில் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறதே அதுக்காக தான். அவ்வளோதாங்க, ஷார்க் ரெடி ஆயிடுச்சு. அவனும் ரெடி ஆயிட்டான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ கீப் சப்போர்ட்டிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் சேரும். தட்ஸ் ஆல் ஃபார் த டே கைஸ். லவ் யூ கைஸ். See you on the next video. Bye bye.